योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, ஜெய குருராயா. அனைவருக்குமானாய் யோகிராம் சுரத்குமார் என்ற இந்த யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு பகவான் கொடுத்த இன்னொரு சுவையான அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். போன அனுபவத்தில் நான் சொல்லியிருந்தேன் என்னன்னா, நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது பகவானை தரிசனம் பண்ணிட்டு ஊர் திரும்பினோன்னா பகவானுக்கு ஆசையாக லெட்டர் எழுதுவோம். அதுக்கு பகவான் அன்பை கொட்டி லெட்டர் எழுதுவார்ன்றதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணேன். ஒரு முறை சிவகாசியில் இருக்கக்கூடிய என்னோட சித்தி உமாமா, அவங்களோட மூத்த பொண்ணு சுஜாதாக்கு பகவான் அழகாக ஒரு லெட்டர், எல்லா லெட்டருமே அப்படி ஒரு அன்பை கொட்டி எழுதுகிற லெட்டராக தான் இருக்கும். பகவான்கிட்டருந்து வரக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாம் அதில் அப்படி ஒரு அன்பு. என்ன அப்படின்னா, சுஜாதா, என்னோட அப்பா உன்னை பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். சுஜாதா, நீ எப்பயும் ஹாப்பியாக நீண்ட ஆயுளோடு இருப்ப. உன்னோட ஃபைனல் எக்ஸாமினேஷனில் நல்ல மார்க்கோட நல்ல ரேங்க் வருவ. அப்பா அம்மாவுக்கு நீ ரொம்ப நல்ல பிள்ளையாக இருப்ப. அது மட்டும் இல்லை, இந்த பிச்சைக்காரன் உன்னை எப்பயும் நினச்சிக்கிட்டே இருப்பேன் சுஜாதா அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக அன்பை கொட்டி கொட்டி எழுதிப்பார் பகவான். கீழே யோகிராம் சுரத்குமார் அழகாக கையெழுத்தும் போட்டிருப்பாங்க. இதில் குறிப்பாக பகவான் அன்போட சொல்பம், அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நடந்தே தீரும். அதில் குறிப்பாக அதில் ஒன்று சொல்லியிருப்பார், நீ உன்னோட ஃபைனல் எக்ஸாமினேஷனில் நல்ல மார்க்கோட ஃபஸ்ட் ரேங்க் வருவன்லாம் அதில் பகவான் எழுதிப்பார், சொல்லியிருப்பாங்க. இது 1977 பகவான்கிட்டருந்து வரப்பட்ட ஒரு லெட்டர். காலம் ஓடுது. அவள் ரொம்ப ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் சொல்ல முடியாது, ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. ஒரு சீரியஸெல்லாம் எடுத்து படிக்க மாட்டா, படிப்பா, என்ன மார்க் வருதோ ஹாப்பியாக இருப்பா, அவ்வளோதான் ஒழிய அவளுக்கு ஆர்ட்ஸு டான்ஸ்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. படிப்பு தேவைக்கு படிப்பா, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் தான். சாமி கொடுத்த பழக்கம் எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, வீட்டை விட்டு கிளம்போ ஸ்கூலுக்கோ இல்லை இன்னைக்கு வரைக்கும் வெளியில் எங்கேயும் கிளம்பணுன்னா வீட்டில் உள்ளவங்கிட்ட அப்பா அம்மாட்ட எல்லாம் யோகிராம் சுரத்குமார்னு சொல்லிட்டு போகிற பழக்கம்தான் உண்டு. அவளும் ஸ்கூலுக்கெலாம் போகும்போது யோகிராம் சுரத்குமார்னு சொல்லிட்டு போவா. சித்தி சித்தப்பாவுமே நல்லா படிச்சுட்டு வரணும் அப்படி இப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க, யோகிராம் சுரத்குமார்னு சொல்லிட்டு தான் அனுப்புவாங்க. அந்த பகவானோட நாமத்தை சொல்லிட்டு தான் எல்லா வேலையும் நடக்கும். காலம் அப்படி ஓடுது. 1983 அவள் ஃபைனல் எக்ஸாமினேஷன் வந்துடுது, +2 எக்ஸாம். சாமி அப்போ எழுதின ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின லெட்டர்ஸ்லாம் கூட அவளுக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் சாமியோட வாக்கு சத்திய வாக்கு, நடக்கிற போகிறது தான் அவர் சொல்லுவார், அவர் சொல்கிறது தான் நடந்தே தீருன்றத அவர் கொடுத்த அந்த லெட்டரில் எழுதப்பட்ட விஷயம் நடந்துருச்சு. எப்படின்னா, ஃபைனல் எக்ஸாம் எழுதிட்டா, ரிசல்ட்டும் வருது, ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துட்டா. யாராலையும் நம்ப முடியல. இதில் பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, சாமியோட வாக்கு அவர் எப்படி நடத்தினார்ன்றது தான் அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம். என்ன அப்படின்னா, அவள் +2 படிக்கும்போது புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் இங்கே படித்தா. அந்த ஸ்கூலில் அவள் 12th படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவள் கூட ஒரு 5 பேர், இவளை சேர்த்து ஒரு 6 பேர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பரீட்சை வரும்போது எழுதிடுறா. அதில் ஸ்கூல் ஃபஸ்ட், அந்நேரம்லாம் ஃபஸ்ட்டுலாம் அவள் வரல. ஆனால் சாமி அவரோட வாக்கை எப்படி நிறைவேற்றுறாரு அப்படின்னா, பரீட்சை முடிஞ்சோன்னே சில காரணங்களால அவள் கூட படித்த ஒரு 3 பிள்ளைகள் ஸ்கூலை விட்டு வெளியேறிடுறாங்க. அதை தொடர்ந்து அடுத்தது பரீட்சையும் வருது. அவளும் அதை ரொம்ப எப்பயும் போல் அதை அட்டம் பண்ணுற மாதிரி அட்டம் பண்ணி பாஸ் ஆயிடுறா. ஃபஸ்ட்டுலாம் வரல. அதெல்லாம் சாமியோட வாக்கு அடுத்தபடியாக எப்படி நிறைவேற்றுறாரு அப்படின்னா, ஹாஃப் இயர்லி முடிஞ்சு ஸ்கூல் திரும்ப ஆரம்பிக்கும் போது வேற சில காரணங்கள்னால இவ கூட படித்த மீதி 2 பொம்பளை பிள்ளைகள் நின்றுறாங்க. அப்போ ஃபைனல் எக்ஸாம் வரும்போது இவ ஒருத்தி தான் பரீட்சை எழுதுறா, ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துடுறா. அப்போ யாராலையும் நம்ப முடியல. 6 வருஷத்துக்கு முன்னாடி நீ நல்ல மார்க்கோட ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவ அப்படின்னு சொல்லி பகவான் சொன்ன வாக்கு
அதை எப்படி இப்படி நிறைவேற்றுவாருன்னு யாராலையும் நம்ப முடியல. அதனால பகவான் வந்து ஒரு வார்த்தை சொன்னார்னா அதை நடத்தியே தீர்வார். நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வழியில அதை அழகா நடத்தி காமிப்பார்ன்றத நமக்கு புரியுது. அது மட்டும் இல்லை, இந்த லெட்டர்ல வந்து ஏகப்பட்ட அழகான விஷயங்கள் பகவான் அதுல வச்சிருப்பார். என்ன அப்படின்னா, அந்த வார்த்தைகள் என்னன்னா, என் அப்பா உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு பாசிட்டிவ் தான். அதுல வந்து நீ நல்ல பிள்ளையா இருக்கணும், நல்ல ஹாப்பியா இருக்கணும், நீண்ட ஆயுளோட இருக்கணும், நல்லா படிக்கணும், இப்படிலாம் பகவான் வார்த்தைகள் போடல. நீ நல்ல பிள்ளையா இருப்ப, சந்தோஷமா இருப்ப, நீண்ட ஆயுளோட இருப்ப, நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவ, அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளைகளா இருப்பான்னு சொல்லி உறுதிமொழியா, அன்போட வார்த்தைகளோட உறுதிமொழியாத்தான் அப்படி பகவான் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லை, கடைசியா ஒரு அழகான வார்த்தை, இந்த பிச்சைக்காரை எப்பயும் உன்னை நினைச்சுக்கிட்டே இருப்பேன் சுஜாதா அப்படின்னு சொல்லி அதுல அழகா வார்த்தைகள் போட்டிருப்பாங்க. இது அவளுக்கு மட்டும் இல்லை, பக்தர்களாகிய நம்ம எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு மெசேஜ் தான். என்ன அப்படின்னா, பகவான் நம்மளை எல்லாரையும் அப்படிதான் நினைக்கிறான்றத இந்த லெட்டர் மூலமா புரிஞ்சுக்கிட முடியுது. அது மட்டும் இல்லை, பகவான் வந்து நமக்கு அவரோட தந்தையோட ஆசீர்வாதத்தை எப்பயும் நமக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கார். நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் சந்தோஷத்துக்கும் எப்பயும் ஒரு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கார். வாழ்க்கைன்ற பரீட்சையில் நாமெல்லாம் ஒரு உயர்ந்த மனிதனா வர்றதுக்கு பகவான் அதுக்கு பெரிய ஒரு துணையா நம்ம கூட இருக்கார். பகவான் நம்மளை எந்நேரம் நினைச்சுக்கிட்டே இருக்கார். இதெல்லாம் ஏன் பகவான் நம்ம மேல இப்படி ஒரு அன்பை காமிக்கிறாருன்னா, அவர் வந்து அவரோட நாமத்தை பிடிங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த நாமத்தை நாம எல்லாம் நம்பிக்கையோட பிடிச்சனால பகவான் நம்ம மேல உள்ள சந்தோஷத்துல அவரோட அன்பை இப்படிலாம் அதை காமிக்கிறான்ற உணர்த்தும்படியாத்தான் இந்த லெட்டர் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு அழகான அனுபவத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஜெய் யோகிராம் சுரத்குமார். योगिराम सूरत कुमार, 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 जय गुरुराया।